Dear students, welcome to Kalabarthi Academy. Kingdom Animaliaல ஒவ்வொரு ஃபைலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீனோஃபோரா ஃபைலம். அதை பற்றி என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபைலம் டீனோஃபோரா. இதுக்கு இன்னொரு பேர் சி வால்நட். இதுக்கு பேர் இன்னொரு பேர் சி வால்நட் அல்லது கோம்பு ஜெல்லி. கோம்பு ஜெல்லின்னா சீப்பு மாதிரி இருக்கும், கோம்பு ஜெல்லி அப்படின்னு பேர். அதில் சீப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சீப்பு கிடையாது. ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் வெளியில் 8 விதமான ஃபிலமெண்ட்ஸ் மாதிரி வெளியே தூங்கும். அந்த ஃபிலமெண்ட்ஸில் 8 ஃபிலமெண்ட்ஸ் வெளியே இருக்கும். ஒவ்வொரு ஃபிலமெண்ட்ஸ் நிறைய சிலியாக ஒட்டிகிட்டு இருக்கும். ஏன்னா அது பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு பேர் கோம் ஜெல்லிஸ்ன்னு பேர். ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன், கடலில் மட்டும்தான் காணப்படுகிறது. ரேடியலி சிமெட்ரிக்கல், எந்த பிளேனில் நம்ம வெட்டினாலும் ரெண்டா ஈக்குவல் ஆஃப் வந்து ஒரே மாதிரி இருக்கும். டிப்ளோபிளாஸ்டிக், எக்டோடம் அண்டு எண்டோடம் மட்டும்தான் இருக்குது. அதில் மிசோடம் இல்லை. வித் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், பழைய மாதிரியே இதுலேயும் டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன், ஆர்கன் சிஸ்டம் எதுவும் இதில் டெவலப் ஆகலை. தி பாடி பியர்ஸ் 8 எக்ஸ்டர்னல் ரோஸ், 8 வரிசையில் ஆஃப் சிலியேட்டட் கோம்ப்ளேட்ஸ். வெளியில் வந்து சிலியானா சின்ன மயிர்கால் மாதிரி நிறைய அப்படி நீட்டிகிட்டு இருக்கும். இன்னும் சிலியேட்டட் கோம்ப்ளேட்ஸ் ஃபார் லோகோமோஷன் கால்டு ஸ்விம்மிங் பிளேட்ஸ். அதுக்கு பேர் இன்னொரு பேர் ஸ்விம்மிங் பிளேட், சிலியேட்டட் கோம் பிளேட். என்ன 8 நம்பரில் இருக்கும். என்ன ஃபார் இடமாற்றத்திற்காக, இடம் மாதிரி போகிறதுக்கு லோகோமோஷன், நடமாட்டத்துக்கு அது பயன்படுத்துது. டைஜஷன் இஸ் போத் எக்ஸ்ட்ரா செல்லுலர் அண்ட் இன்ட்ரா செல்லுலர். ஏற்கனவே பார்த்தோம், கட்டுக்கு உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகலாம் அல்லது செல்லுக்கு உள்ளே போய் லைசோசோம் மூலமாக அது டைஜஸ்ட் ஆகலாம். ஸோ எக்ஸ்ட்ரா செல்லுலர் அண்டு இன்ட்ரா செல்லுலர். பயோலுமினிசன்ஸ், அது அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், உயிரினங்கள் லைட்டை வெளியில் விட்டுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன லூமினிசன்ஸ், அதாவது அது வெளிச்சம் தருது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த டீனோஃபோரா என்ன செய்யும்னா, வானவில் மாதிரி கலர் கலரான லைட்டு வெளியே விடும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இதில் இருக்குது. என்ன இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஆர்கானிசம் டு எமிட் லைட் இஸ் வெல் மார்க்டு இன் டீனோஃபோர்ஸ். டீனோஃபோர்ஸில் ரொம்ப துல்லியமாக அதிகமான லைட்டு கலர் கலராக தெரியும். ஓகே, செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட், மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட் ஆர்கானிசம்ஸ் கிடையாது. ஸோ தே ஆர் ஹெர்மோப்ரோடைட். அதனால் அது ஹெர்மோப்ரோடைட். ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி பை செக்ஸுவல் மீன்ஸ். இதில் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாகவோ தனியாக பிஞ்சு போகிறதுனாலையோ பட்டிங் மூலமாகவோ இது ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல, ஒன்லி பை செக்ஸுவல் மீன்ஸ். ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல். அதனுடைய மீனிங் அர்த்தம் ஸ்பேம் அண்ட் எக் ஆர்கனிசத்தை விட்டு வெளியே வந்துடும். இது ஹெர்மோஃப்ரோடைட். அதனால் ஸ்பேமும் எக்கும் ஒரு ஆர்கானிசத்துலேருந்தே வெளியே வரும். தண்ணிக்குள்ளே வந்த பின்னாடி, கடலில் தான் வாழ்கிறதுனால தண்ணிக்குள்ளே வந்த பின்னாடி ரெண்டும் வெளியில் சேரும், ஒன்று சேரும், ஃபெர்டிலைஸ் ஆகும், சைகோட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் வித் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். டைரக்ட் டெவலப்மெண்ட்னா அப்படியே அடல்ட்டாக மாறிடும். இது இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஸோ லார்வல் ஸ்டேஜ் மாதிரி வெவ்வேறு ஸ்டேஜ் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அது பழையபடிக்கு இந்த டீனோஃபோர் ஆர்கானிசம் டைப்பாக அது மாறும். ஓகே, இதில் டிஸ்டிங்விஷ்டு ஃப்ரம் ஆல் அதர் அனிமல்ஸ் பை ஹேவிங் கோலோபிளாஸ்ட். கோலோபிளாஸ்ட்னு ஒரு வகையான செல்ஸ் இதில் இருக்கிறது, வேறு எந்த இதுலேயும் இல்லை. அதிலிருந்து வித்தியாசப்படுத்தப்படுது. ஓகே, விச் ஆர் ஸ்டிக்கி. அது கொலன்னு இருக்கும், ஒட்டிக்கணும். ப்ரே எது மேலே வச்சா அட்ஹேர் டு ப்ரே, அது மேலே ஏதாவது ஒட்டிச்சுன்னா டப்புன்னு அது கூட ஒட்டிக்கணும். என்ன அது மாதிரி பிசு பிசுப்பான என்ன ஒரு மியூக்கஸ் மாதிரி பொருள்களை உற்பத்தி பண்ணக்கூடிய, கொலாஜன் மாதிரி பொருள்களை உற்பத்தி பண்ணக்கூடியதான் கோலோபிளாஸ்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மியூக்கஸ் மாதிரி இருக்கும், அதில் அதுக்கான உணவு ஒட்டிக்கணும். டீனோஃபோர்ஸ் ஹேவ் நோ பிரெயின், மூளை கிடையாது. நோ சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கிடையாது. பட் ஹேவ் ஏ நெர்வ் நெட், நெர்வ் செல்ஸ் அங்கங்கே இருக்கும், ஒரு நெட் மாதிரி அது ஃபார்ம் ஆகிருக்கும். சென்சரி ஃபீச்சர் இஸ் தி அபோரல் ஆர்கன். அபோரல் ஆர்கன் என்ன அர்த்தம்னா, ஓரல் அப்படின்னா வாய், அபோரல்னா அதுக்கு ஆப்போசிட். வாய் இருக்கிற இடத்துல சென்சரி ஆர்கன் இருக்காது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் சென்சரி ஆர்கன் இருக்குது. என்ன சென்சஸ் இதில் எடுக்கும்? அட் தி ஆப்போசிட் எண்ட் ஃப்ரம் தி மவுத், அதான் அபோரல் ஆர்கன். இட் இஸ் ஏ ஸ்டேட்டோசிஸ்ட். ஸ்டேட்டோசிஸ்ட் என்ன அர்த்தம்னா, அது ஸ்டேட்டிக்காக இருக்கா, என்ன பொசிஷனில் அது இருக்குது. உதாரணமாக நம்ம வந்து நேராக நிற்கிறோமா, படுத்துருக்கோமா, தலை கீழே சாய்க்கிறோமா எல்லாம் சொல்கிறதுக்கு
நம்முடைய இன்டர்னல் இயரில் இருக்கக்கூடிய என்ன ஸ்டேட்டோலித்ஸ் நமக்கு என்ன செய்யுது காமிக்குது. அதே மாதிரி இதுலேயும் ஸ்டேட்டோசிஸ்ட் இருக்குது, செல்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் அ பேலன்ஸ் சென்சார். அது என்ன பொசிஷனில் இருக்குங்கிற பேலன்ஸ் அது காட்டி கொடுக்கும். இட் இஸ் அ பேலன்ஸ் சென்சார் கன்சிஸ்டிங் ஆஃப் எ ஸ்டேட்டோலித். இதுலேயும் ஸ்டேட்டோலித் அந்த கிரானியூல்ஸு இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ப்ளூரோபிராக்கியா அண்ட் டினோப்ளானா. இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னாலேயும் கலர் கலராக லைட் தெரியும் உள்ள கூடி. என்ன பயோ லூமினிசன்ஸ் இந்த ஆர்கானிசத்துக்குள்ள ஸ்பெஷல் குவாலிட்டி. இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் மவுத் இருக்குது. மவுத் வழியாக தண்ணி உள்ளே போகும், பிரேம் உள்ளே போகும். இது ஒட்டக்கூடிய தன்மை உள்ள கோலோபிளாஸ்ட் இருக்கிறதுனால பிரே இதில் ஒட்டிக்கிடும், உள்ளே இழுத்துடும். உள்ளே போனோடனே ஸ்டமக் இருக்குது. இதில் ஸ்டமக் இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அங்கங்கே கேனால்ஸ் மாதிரி பிரிஞ்சு போயிருக்கு. அங்கங்கே கேனால்ஸ் மாதிரி பிரிஞ்சு போயிருக்கு. ப்ளஸ் இது ஏனஸ் வழியாக வெளியே வந்துடும், ஏனல் போர். இது வழியாக எக்ஸ்கிரேட்டரி திங்ஸை வெளியே தள்ளிடும். இந்த மவுத்துக்கு ஆப்போசிட்டாக இந்த ஏனல் போரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விதமான செல்ஸு, அது பேர் ஸ்டேட்டோசிஸ்ட். அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டோலித், கால்சியம் கார்பனேட்டான ஸ்டேட்டோலித் அதில் இருக்குது. அது அதனுடைய பேலன்ஸை காமிக்கும். இட் இஸ் தி சென்சரி ஆர்கன். இதில் பாடிக்கு உள்ளே இருந்து ஒரு பேஸ் பிளேட், டென்டக்கிள் பேஸில் இருந்து என்ன டென்டக்கிள் பேஸ் டிஎஸ்ன்னு போட்டிருக்கோம். இதுதான் டென்டக்கிள் பேஸ். இந்த பேஸ் பிளேட்லேருந்து அப்படியே ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி டென்டக்கிள் வெளியே வருது. இது மாதிரி 8 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இது பேர் தான் கோம் பிளேட். 8 ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் வரிசையாக சிலியா நிறையா இருக்கும். அதான் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கிறனால இது பேர் கோம் பிளேட்னு பேர். ஓகே, இது லோகோமோஷனுக்கு ஸ்விம்மிங்க்கு யூஸ் ஆகுது. என்ன அது போக இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறது இந்த ஃபிலமெண்ட்டுக்கான மேலே ஊட்டி இருக்கக்கூடிய ஒரு விதமான ஷீத், ஒரு விதமான ஷீத். ஓகே, இதுதான் இந்த ஆர்கானிசத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அண்டு லைஃப் ஸ்டைல். இது வந்து ஹெர்மோஃப்ரோடைட். இதில் பட்டிங்கோ ஃப்ராக்மெண்டேஷன் மூலமோ ஏசெக்சுவல் மூலமாகவோ உற்பத்தி நடக்கிறதுல செக்ஷுவல் ப்ரொடக்ஷன் மட்டும் தான் நடக்குது. ரீப்ரொடக்ஷன் எக் அண்ட் ஓவம் வந்து வெளியில் போய் நீரில் ஒன்றா சேர்ந்து, ஸோ எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். அது டைரெக்டாக அடல்ட்டாக மாறாது, பல லார்வல் ஸ்டேஜஸ் வழியாக மாறி தான் அடல்ட்டாக அது டெவலப் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.